இசைஞானி இளையராஜாவுக்கு சின்ன வயசுலேருந்தே சிற்பியினுடைய ஓவியங்கள் மீது மிகுந்த நாட்டம். அவர் இசையமைப்பாளராக மிக உயர்ந்த நிலைக்கு வந்த பிறகு தன்னுடைய பூஜை அறையில் சிற்பியின் கையால் வரையப்பட்ட மூகாம்பியினுடைய படத்தை வச்சு பூஜிக்கணும் என்று விரும்பினார். அதுக்காக தன்னுடைய உதவியாளரை சிற்பி வீட்டுக்கு அனுப்பிச்சார். மூகாம்பிகை ஓவியம் ஒன்று இளையராஜாவுக்கு நீங்கள் வரைஞ்சி தரணும் என்று அந்த உதவியாளர் சிற்பியிடம் கேட்டபோது அதற்கு அவர் ஒரு தொகையை விலையாக சொன்னார். அந்த உதவியாளருக்கு சிற்பியினுடைய மரியாதை தெரியாது இல்லையா, அதனால் மிகுந்த ஆத்திரத்தோடு இளையராஜா கிட்ட வந்தார். எனக்கு ஒரு ஓவியம் வேணும்னு கேட்டால் ஏதோ 2000-3000 ரூபா வேணும்னு கேட்டால் பரவாயில்ல, அதை வரையறதுக்கு ஒரு 5000 ரூபா கேட்டால் கூட பரவாயில்ல, மனசுக்கு தோணுன விலையை கேட்குறாருங்க அவர், அது எப்படி கொடுக்க முடியும்? அப்படியா, அவர் என்ன கேட்டார் அப்படின்னு இளையராஜா கேட்ட உடனே சிற்பி கேட்ட தொகையை அந்த உதவியாளர் சொன்னார். அவர் என்ன தொகை கேட்குறாரோ அதை கொடுக்க நான் தயார், எப்போ அந்த ஓவியத்தை வரைகின்ற பணியை அவர் ஆரம்பிக்க போகிறான்னு மட்டும் கேட்டுட்டு வாங்க என்று இளையராஜா தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொன்னபோது உதவியாளருக்கு தாங்கிக்க முடியல. நீங்கள் அவ்வளோ தொகையெல்லாம் கொடுக்க வேணாம், நான் அவரை பார்த்து பேசி பாதி விலைக்கு அவரை ஒத்துக்க வச்சிட்றேன் என்று இளையராஜாவிடம் சொன்னார் அந்த உதவியாளர். நீங்கள் அந்த வேலையெல்லாம் பார்க்க வேணாம், சிற்பி என்ன தொகை கேட்டாரோ அதை நான் கொடுக்க தயார்னு அவருக்கு சொல்லுங்கள், ஓவியத்தை வரைய ஆரம்பிக்க சொல்லுங்கள் என்றார் இளையராஜா. அதுக்கு முன்னால் அந்த ஓவியத்தை சிற்பி வரைந்து இளையராஜா கொடுத்தாரு. சிற்பியால் வரையப்பட்ட அந்த மூகாம்பிகை ஓவியம் இன்று வரையிலே இளையராஜாவுடைய பூஜை அறையை அலங்கரித்து கொண்டிருக்கார். இதுக்கு பின்னால் சிற்பி பலமுறை இளையராஜாவை சந்தித்தார். அவளுக்குள்ளே ஒரு நல்ல பழக்கம்லாம் இருந்தது. நாம் சொல்ல வர்ற செய்தி அது இல்லை. ஒரு கலைஞன் அப்படின்றவனுடைய சரியான தகுதி என்னென்னா மற்ற கலைஞனை மதிக்க தெரிந்தவனாக அந்த கலைஞன் இருக்க வேண்டும். அந்த உதவியாளர் அந்த ஓவியத்துக்கு விலை அதிகம் அப்படின்னு சொன்னபோது இளையராஜா அந்த உதவியாளர்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? அந்த படைப்பு இருக்க, அந்த படைப்புக்கு விலையே கிடையாது, அதுக்கு விலை நிர்ணயிக்க நீயோ நானோ யார்? அந்த படைப்பாளி என்ன சொல்கிறாரோ அதை கொடுத்துடணும், அதுதான் முறை என்றார். ஒரு நல்ல கலைஞனுக்கு அழகு அதுதான். மற்ற கலைஞருடைய திறமையை மதிக்கணும், அப்போத்தான் அவன் உண்மையான கலைஞனாக இருக்க முடியும். இளையராஜா தான் ஒரு உண்மையான கலைஞன் என்பதை இது போன்ற பல சந்தர்ப்பங்களிலே நிரூபித்திருக்கிறார். பொதுவாகவே திரையுலகில் எல்லா கதாநாயகர்களும் கதை கேட்குறாங்க. ஆனால் கதையை கேட்டுவிட்டு எந்த கதையில் நாம் நடித்தால் நமக்கு பேர் கிடைக்கும் அப்படின்றத எத்தனை கதாநாயகர்கள் சரியாக முடிவெடுக்கிறார்கள் என்பது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கௌதம் கார்த்திக் தமிழ் சினிமாவிலே எவ்வளோ காலமாக நடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை இன்னி வரைக்கும் அவர் கொடுக்கல. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா 2 மிகப்பெரிய வெற்றி படங்களில் நடிக்கின்ற வாய்ப்பை அவர் இழந்தார். அதை பற்றி தான் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கார்த்தி நடிப்பிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம் கொம்பன் என்ற திரைப்படம். முத்தையா தான் அந்த படத்தினுடைய இயக்குனர். அந்த படத்தினுடைய கதை முதலாக கௌதம் கார்த்திக்கு தான் சொல்லப்பட்டது. அந்த கதை பிடிக்கல, எனக்கு சரியாக இருக்காது என்று அந்த படத்திலிருந்து ஒதுங்கி விட்டார் கௌதம் கார்த்திக். அடுத்து அவர் தவறவிட்ட படத்தை கேட்டிங்கன்னா நீங்களாம் ஆச்சரியப்பட்டு போவீங்க. அந்த திரைப்படம் நானும் ரவுடிதான் என்ற திரைப்படம். விஜய் சேதுபதிக்கு எப்படிப்பட்ட பெயரை அந்த படம் வாங்கி கொடுத்தது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த படத்தினுடைய கதையை கேட்ட கார்த்திக் கூட இந்த படத்தில் நடிச்சுன்னா நிச்சயமாக இந்த படம் உனக்கு பேர் வாங்கி தரும் என்று கௌதம் கார்த்திக்கிடம் சொல்லியிருக்கிறார். அதையும் தாண்டி அந்த படத்தை நிராகரித்திருக்கிறார் கௌதம் கார்த்திக். அப்படின்னும் போது என்ன சொல்லு? தமிழ் சினிமா உலகிலே பணியாற்றிய பாடலாசிரியர் மிகவும் முக்கியமான ஒரு பாடலாசிரியர் ஆத்மநாதன். ஆத்மநாதன் என்று அவருடைய பெயரை மட்டும் சொன்னால் உங்களால் அவரை நிச்சயமாக அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. சிவாஜியும் பத்மினியும் ஜோடியாக நடித்த புதையல் படத்தில் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே என்ற ஒரு அற்புதமான பாடல் இடம்பெற்றிருந்ததை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அந்த பாட்டை எழுதியவர் ஆத்மநாதன் தான். புதையல் படத்துக்கு இசையமைத்தவர்கள் MS விஸ்வநாதன், ராமூர்த்தி. இந்த பாடலுக்கு அவர்கள் மெட்டு அமைத்த உடனே இந்த பாடலை யார் எழுதப் போகிறார்கள் என்று அவரிடம் கேட்டார் கலைஞர் மு. கருணாநிதி. அவர் தான் அந்த படத்தினுடைய திரைக்கதை வசனகர்த்தா. நீங்கள் தான் சொல்லணும் என்று MS விஸ்வநாதன் சொன்ன உடனே ஆத்மநாதனை வைத்து எழுத சொல்லுங்கள் என்றார் கலைஞர். அப்படி ஆத்மநாதனுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு தான் அது. அதைத் தொடர்ந்து தான் அந்த படத்தில் அந்த பாடலை எழுதக்கூடிய வாய்ப்பு ஆத்மநாதனுக்கு கிடைச்சது. அதுபோன்ற பல நல்ல பாடல்களை ஆத்மநாதன் எழுதியிருந்தாலும் அவர் மிகப்பெரிய புகழ் வாய்ந்த ஒரு பாடலாசிரியராக தமிழ் சினிமாவிலே வளரலை. அப்போ அவர்கிட்ட பல பேர் சொன்னாங்க, எம்ஜிஆருக்கு நீங்கள் பாட்டு எழுதினா தான் நீங்கள் இந்த தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய உயரத்துக்கு போக முடியும். அவருடைய அறிவுரை ஏற்றுக்கொண்டு எம்ஜிஆரை ஒரு முறை சந்தித்தார் ஆத்மநாதன். நான் தான் ஆத்மநாதன் என்று இவர் எம்ஜிஆரிடம் அறிமுகம் செய்து கொண்ட போது உங்களை நான் சந்தித்தது இல்லையே தவிர உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், மிக நல்ல பாடலாசிரியர் அப்படின்னு என்கிட்ட பல பேர் சொல்லியிருக்காங்க. என்னுடைய நல்லவன் வாழ்வன் படத்தில் நீங்கள் பாடல் எழுதுங்கள் என்று அவருக்கு அந்த படத்தில் பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பை தந்தார் எம்ஜிஆர்.
1982ஆம் ஆண்டிலே உலகத்தமிழ் மாநாட்டுக்காக மதுர கவி என்ற நாட்டிய நாடகத்தை நடத்தினார் ஜெயலலிதா. அந்த நாட்டிய நாடகத்துக்கு இசையமைத்த பெருமையும் ஆத்மநாதனுக்கு உண்டு. ஆத்மநாதனை பொறுத்த வரைக்கும் அவருடைய திறமைக்கேற்ற வாய்ப்புகள் அமையவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். மிக குறைவான படங்களில் தான் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. ஆனாலும் அவரை பொறுத்த வரைக்கும் மன நிறைவான ஒரு விஷயம் என்னென்னா, 4 முதல்வர்களோடு இணைந்து பணியாற்றியதுதான். அறிஞர் அண்ணா, கலைஞர் மு. கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா ஆகிய 4 தமிழக முதல்வரோடு இணைந்து பணியாற்றிய பெருமைக்குரிய ஒரு கவிஞர் தான் ஆத்மநாதன். ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த பச்சை விளக்கு திரைப்படத்திலே என்ஜின் டிரைவர் இடத்தில் நடித்திருந்தார் சிவாஜி. அந்த படத்துக்கு எப்படி புதுமையாக விளம்பரப்படுத்தலாம் என்று அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான மையப்ப செட்டியாருடைய மகன் சரவணன் யோசித்த போது அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ரயில் வண்டிக்கும் இந்த பச்சை விளக்குக்கும் எப்போவுமே சம்மந்தம் உண்டு, உங்களுக்கு நல்லா தெரியும். பச்சை விளக்கு காட்டினா தான் ரயில் போகும். அதனால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு ரயிலை போட்டு சிவாஜியினுடைய படத்தை போட்டு பச்சை விளக்கு மட்டும் பெரிதாக வரைந்து வைத்தால் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நினச்சார் சரவணன். அப்படியே ஒரு விளம்பரத்தை வச்சார். அவர் என்ன நோக்கத்தில் அந்த விளம்பர பேனர் வச்சாரோ அது முழுமையாக நிறைவேறி விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த படத்தை பார்த்து எல்லோருமே ஒரு ரயிலை பற்றிய படம் அப்படின்றதையும் அதில் ஒரு முக்கியமான ரோலில் சிவாஜி நடிக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டார். இப்போ அந்த படத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எல்லோரும் ஆலோசித்த போது அந்த படத்தினுடைய இயக்குனரான பீம்சிங் சரவண்கிட்ட சொன்னாராம், அதான் நீங்கள் ஏற்கனவே பச்சை விளக்கை வச்சுட்டு பிரமாதப்படுத்திட்டீங்களே, இன்னும் வேறு பேர் தேடணுமா, பச்சை விளக்கு என்றே அந்த படத்துக்கு பெயர் வைத்து விடலாம் என்று. அப்படித்தான் அந்த படத்துக்கு பச்சை விளக்கு என்று பெயர் வைத்தார்கள். நான் சொல்ல வர்ற செய்தி இது இல்லை, இதை விட முக்கியமான செய்தி இதற்கு பின்னாலே தான் இருக்கிறது. அந்த படத்தை 7000 அடி எடுத்த பிறகு, அதாவது பாதி படத்தை எடுத்ததுக்கு பின்னால் போட்டு பார்த்துருக்கிறார் மையப்ப செட்டியார். அந்த படத்துடைய கதைப்போக்கு சுத்தமாக அவர் பிடிக்கல. உடனே தன்னுடைய குமாரர்களை அழைத்து அந்த படத்தினுடைய இயக்குனரை அழைத்து மொத்த கதையை மாற்றுங்க, என்ஜின் டிரைவர் வேஷத்தில் சிவாஜி நடிக்கிறார் அப்படின்றது மட்டும் வைத்துக்கொண்டு மிச்ச கதையை முழுவதுமாக மாற்றி இந்த படத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு வேறு புதிய படம் ஒன்று எடுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னாராம் மையப்ப செட்டியார். அதுக்கு பின்னால் ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா ஆகியோருடைய பாத்திரங்களை சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பச்சை விளக்கு. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு படத்தை திரும்ப திரும்ப பார்த்தது சரியில்லை அப்படின்னு தோணுன்னே பாதி படம் எடுத்த நிலையிலேயே அந்த படத்தை வீசியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தமிழ் சினிமாவும் அன்றைக்கி இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், இந்த கொரோனா இடைவெளியில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 1.5 வருஷம் எல்லாருக்கும் அவகாசம் இருந்தது. இந்த அவகாச நேரத்தில் எல்லா படங்களையும் போட்டு திருத்தி திரும்பவும் எடுத்து மிக அழகான படங்களை உருவாக்கி ஜனங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி கொடுக்கின்ற பணியில் நம்முடைய இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ ஈடுபட்டார்களா என்றால் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி.